எல்லாருக்கும் வணக்கம். இந்த தோட்டத்தை பார்க்கையில் உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் நினைப்பீங்க, என்னடா எங்கள்கிட்ட வந்து என்ன தோணுது அப்படின்னு கேட்குறேன்னு தோணும். இந்த தோட்டம் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது தான். ஆடு கோழி எல்லாமே வளர்க்குறோம். ஆனால் என்ன, இப்போ கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருக்குது. முன்ன கொஞ்சம் செழிப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து கண்டு எல்லாம் கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியலன்னா, ஒரு செழிப்பே இல்லாத மாதிரி மண்ணில் சத்து குறைஞ்சிச்சு. திருப்பி வந்து இதை வந்து எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வரங்கிறது தான் வீடியோ. அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ மாங்கண்டுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் தான் தண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 12th தான் முடிச்சிருக்கேன். 12th முடிச்சுட்டு ஐடிஐ போனேன். ஒரு 2 வருஷம் பண்ணேன். அப்புறம் ஐடிலையும் பெருசாக சார் யாருமே வந்து ஐடிக்கு வந்து சொல்லித்தர வரல. அதோட வீட்டிலே இருந்து இப்போ நம்ம தோட்டத்தையாச்சும் பார்த்துக்கிறோம் வந்து வீட்டிலே இருந்து தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து சென்னையில் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. எங்கள் அப்பா தான் இந்த தோட்டத்தை ஆரம்பித்தது. இந்த இடத்துல இதுதான் எங்கள் வீடு. இனி அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி நம்ம தோட்டத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வரோன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நல்லா பார்த்துங்க. இதுதான் நம்ம தோட்டம். நம்ம தோட்டம் எங்கே இருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டம், கடலாடி வட்டம், மேலச்செல்னூர் பக்கத்தில் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து செம்மண் ஏரியா தான். சுற்றி பனைமரமாக இருக்கும். தெரியுதா? அங்கிட்டலாம் பனைமரம் இருப்பார். அதுக்கு நடுவில் ரோடு பக்கத்துலேயே எங்கள் தோட்டம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி ஒவ்வொன்றா வந்து நம்ம தோட்டத்தை வந்து ரெடி பண்ணுறோன்னு அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இதில் இறங்கி செஞ்சு எப்படியாச்சும் நம்ம தோட்டத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஒரு ஆசை வெறி எப்படின்னாலும் சொல்லலாம். தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க.